Dear students, good morning everyone. Today we discuss about the topic AC circuit containing only a capacitor அப்படின்னு சொல்கிறோம். லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? ஏசி சர்க்கியூட் கண்டெய்னிங் ஒன்லி ஏ ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்த்துருப்போம். ஏசி சர்க்கியூட் ரெசிஸ்டர் அப்படின்னா என்ன பண்ணோம்? டு ரெசிஸ்ட் த சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை வந்து என்ன பண்ணோம்? ரெசிஸ்ட் பண்ணி அனுப்பும் அப்படின்னு சொன்னோம். அது கண்டினியூட்டி எங்கே மேலே பார்த்தோம்? ஜஸ்ட் வெயிட். சரி, லாஸ்ட் கிளாஸ் வந்து என்ன பார்த்தோம்? கெப்பாசிட்டர் ரெசிஸ்டர் தான் பார்த்தோம். கரெக்ட். இப்போ இந்த ஏசி சர்க்கியூட் கண்டெய்னிங் பியூர் ரெசிஸ்டர் அப்படிங்கிறப்போ கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறப்போ என்ன ஆகுது? இந்த கரண்ட் இஸ் பாசிங் த்ரூ ஏ சர்க்கியூட் ரெசிஸ்ட் த சார்ஜ் பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அந்த வோல்டேஜ் தட் இஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஃபார்ம் ஆகும், பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகும். இப்படி ட்ராப் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் வச்சு we can find out the value I is equal to Im sin omega t and V is equal to Vm sin omega t ல derive பண்ணோம். VR is equal to IR பார்த்தோம். ஃபேஸும் இந்த கிராஃப் பார்த்தோம். இந்த கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு வோல்டேஜும் சேம் ஃபேஸில் இருக்கும் அப்படின்றத லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன். ஓகேங்களா? இதோடு இந்த கொஷின் முடிச்சிட்டோம். இப்போது ஏசி சர்க்கியூட் வித் இண்டக்டர் பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது ஏசி சர்க்கியூட் வித் கெப்பாசிட்டர் பார்க்குறோம். சரியா? கெப்பாசிட்டரும் பார்க்கணும், இண்டக்டரும் இந்த வீடியோவில் இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டு வந்து ஏசி சர்க்கியூட் வித் இண்டக்டர் ஒன்லி அண்ட் இண்டக்டர்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. இண்டக்டர்னால் என்ன அர்த்தம்? n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில் இருக்கக்கூடிய ஒரு தன்மின் தூண்டல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? சொலினாய்டுன்னு கூட சொல்லலாம். அதை அப்படி இல்லை அப்படின்னா என்ன சொல்ல, தமிழில் வந்து தமிழில் வந்து என்னது வரிச்சுருள் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் வரிச்சுருள், இங்கிலீஷில் சொலினாய்டு அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில் நேம் வந்து சொல்கிறோம் எல் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா செல்ஃப் இண்டக்டன்ஸில் படிச்சிருக்கோம். ஆல்ரெடி வி டிஸ்கஸ்டு இந்த ப்ரீவியஸ் டாபிக் செல்ஃப் இண்டக்ஷன் லெசன் 4ல் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். சரியா? இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறோம்? ஃப்ரீக்வன்சி ஏசி சர்க்கியூட்டை அப்ளை பண்ணுறோம். ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை இங்கே அப்ளை பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறது இந்த கொஷினில் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ டயக்ராம் பாருங்கள். இப்போ ஏசி சர்க்கியூட் கண்டெய்னிங் ஒன்லி இன் ஏ இண்டக்டர் கன்சிடர் ஏ சர்க்கியூட் கண்டெய்னிங் பியூர் இண்டக்டர் ஆஃப் இண்டக்டன்ஸ் எல் அப்படின்னு சொல்கிறோம். கன்சிடர் ஏ சர்க்கியூட் கண்டெய்னிங் பியூர் இண்டக்டர் ஆஃப் இண்டக்டன்ஸ் எல் கனெக்டட் அக்ராஸ் த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸ்னு என்ன அர்த்தம்? இந்த மாதிரி டயக்ராம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸை வந்து என்ன பண்ணுறோம்? இங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு. இது ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸ். இதை வந்து எதுக்கு இங்கே இன்புட்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டர்லேயே போய் வர்ற மாதிரி பாஸ் பண்ணுறோம். அப்படி பாஸ் பண்ணுறப்ப த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வோல்டேஜ் இஸ் கிவன் பை. சரியா? இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். அந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு அப்ளை பண்ணுறப்போ இங்கே ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ என்ன, கன நேர ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் கன நேர நிகழ்வு என்ன நடக்குது அப்படின்னா கீழே பாருங்கள். V is equal to Vm sin omega t. சரி, அங்கே பாஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் வேல்யூ வந்து என்னது? Vm sin omega t அப்படின்னு சொல்கிறோம். இந்த sin omega t அப்படிங்கிறது ஆஸ் யூஸ்வல் சைன் வேவ் ஃபங்க்ஷனு, Vm அப்படிங்கிறது பீக் வேல்யூ. ஸோ இப்போ இண்டக்டர் வழியாக கரண்ட்டு ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன பண்ணோம்? ஜென்ரலாக ஒரு கொஷின். ரெசிஸ்டன்ஸ் வழியாக கரண்ட்டு ஃப்ளோ ஆச்சுன்னா என்ன பண்ணோம்? டு ரெசிஸ்ட் த சார்ஜ், அதாவது டு ரெசிஸ்ட் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை வந்து ரெசிஸ்ட் பண்ணி மினிமைஸ் பண்ணி அனுப்புன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இந்த இண்டக்டர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இண்டக்டர் வழியாகவும் அந்த கரண்ட்டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு ஒரு அந்த சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகிறப்ப ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் தி காயில் வழியாக அப்படி போகிறப்போ என்ன ஆகும்? ஆல்டர்னேட்டிங் இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இங்கே ப்ரொடியூஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுனால் இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த க்ரோத் ஆஃப் கரண்ட்டை வந்து என்ன பண்ணணும்? டிக்ரீஸ் பண்ணும். க்ரோத் ஆஃப் கரண்ட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணும். க்ரோத் ஆஃப் கரண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே ஏசி கரண்ட்டு கண்டினியூஸாக பாஸ் ஆகும் இல்லையா? இந்த க்ரோத் ஆஃப் கரண்ட் ஏசி கரண்ட்டை வந்து அந்த ஸ்பீடை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணும். எது ரெடியூஸ் பண்ணும்? இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸினால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபார்ம் ஆகக்கூடிய இன்டியூஸ்டு இஎம்எஃப்
growth of current வந்து டிக்ரீஸ் பண்ணுது. இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நீங்கள் இந்த இடத்துல. அப்போ ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும், டு ரெசிஸ்ட் த சார்ஜ். இண்டக்டர் இஸ் ஆல்சோ என்னது, டு ரெசிஸ்ட் இட் இஸ் ஆல்சோ டிக்ரீஸிங் த ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, டிக்ரீஸிங் த ஸ்பீடு சொல்லிவிட்டு த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த இண்டக்டர் இன்டியூசஸ் செல்ஃப் இண்டக்ஷன் சொல்கிறோம். அதுக்கு நேம் என்ன அப்படின்னா, தட் நேம் இஸ் செல்ஃப் இண்டக்ஷன் சொல்கிறோம். ஸோ த செல்ஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஆர் பேக் இஎம்எஃப் in the circuit. So this back EMF is given by the according to Faraday's law, E is equal to EMF is equal to minus L into di divided by dt அப்படின்னு சொல்கிறோம். ஏன் E is equal to minus L into di by dt ஏன் போடுறோம், பிகாஸ் த கரண்ட் எந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் என்ன சொல்கிறோம், மைனஸ் நெகட்டிவ் சைன் போடுறோம். அதுக்கு அடுத்தது டிஐ பை டிடின்னா என்னது, ஆப்போசிட் டைரெக்ஷன் ஃப்ளோ ஆகக்கூடிய இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஐ பை டிடி. ஸோ இன்டியூஸ்டு இஎம்எஃப் வேல்யூ ஃபைனலாக இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல் இன்ட்டு டிஐ பை டிடின்னு சொல்கிறோம். பை அப்ளையிங் கிர்ச்சாஃப் ரூல் த பியூர்லி இண்டக்டிவ் சர்க்கியூட் ஹியர் என்ன சொல்கிறோம்னா, பொட்டன்ஷியல் ஆர் தட் இஸ் ஏசி சர்க்கியூட்டில் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ் பொட்டன்ஷியல் இருக்கு இல்லையா, there is voltage இருக்குல்ல, ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். இந்த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் V வேல்யூ இந்த இஎம்எஃப் வேல்யூ ரெண்டும் என்ன பண்ணுறோம், எந்த அளவுக்கு கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதோ அது அந்தளவுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் என்ன ஆகுதுன்றோம், இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஃபார்ம் ஆகும். ஸோ ரெண்டும் என்ன ஆகிட்டுனா V ப்ளஸ் இ வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிடுறோம். நெட் வேல்யூ வந்து என்னது 0 அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இது வந்து நெகட்டிவ் வேல்யூ இஎம்எஃப், V வந்து என்னது பாசிட்டிவ் வேல்யூ, ரெண்டுமே என்னது ஈக்குவல் வந்து ஆப்போசிட். இது அப்போலையும் கிர்ச்சாஃப் லாவை பேஸ் பண்ணி V ஈக்குவல் டு எப்சிலன் V ப்ளஸ் இ ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் அனதர் ஒன், இப்போ இது வந்து என்னது இஎம்எஃப் இ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போது இந்த இஎம்எஃப் இ V ப்ளஸ் இ ஈக்குவல் டு 0 சொல்லிவிட்டு வியோட வேல்யூ விஎம் சைன் ஒமேகா டி ஈக்குவல் டு மைனஸ் எல் இன்ட்டு டிஐ பை டிடி போடுறோம். ஏன் எல் இன்ட்டு டிஐ பை டிடி போடுறோம் கவனிங்க. விஎம் சைன் ஒமேகா டி இஸ் நத்திங் பட் அப்ளைடு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு, ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜுக்கு ஈக்குவலாக என்ன ஆகுது, இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால விஎம் சைன் ஒமேகா டி ஈக்குவல் டு எல் இன்ட்டு டிஐ பை டிடி. அப்போ சார் ஏங்க சார் மைனஸ் போடல, மைனஸ் எல் இன்ட்டு டிஐ பை டிடி ஏன் போடல அப்படின்னா, ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் என்ன நெகட்டிவ் சைன் நீங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ விஎம் சைன் ஒமேகா டி ஈக்குவல் டு எல் இன்ட்டு டிஐ பை டிடி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வாட் இஸ் த மீனிங் தட் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் எவ்வளோ அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இஎம்எஃப் ஃபார்ம் ஆகும். ஸோ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ விஎம் சைன் ஒமேகா டி ஈக்குவல் டு எல் இன்ட்டு டிஐ பை டிடின்னு சொல்கிறோம். அப்போ டிஐ அப்படின்ட்டு அப்படியே வச்சுக்கிங்க. இந்த எல் இருக்குல்ல, எல்லை வந்து ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறீங்க. அப்போ என்ன வரும், டிஐ ஈக்குவல் டு விஎம் டிவைடட் பை எல் இன்ட்டு சைன் ஒமேகா டி இன்ட்டு டிடி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது வந்து திஸ் இஸ் அ டிஐ வேல்யூ. டிஐன்னு என்ன அர்த்தம், அந்த இண்டக்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டு, இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம் டிஐ. இன்கேஸு கண்டினியூஸாக நம்ம கரண்ட் அப்ளை பண்ணுறப்போ டோட்டல் கரண்ட் என்ன அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த வேல்யூக்கு என்ன பண்ணுறோம், இன்டகிரேஷன் வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். எந்த வேல்யூக்கு, இந்த வேல்யூக்கு இன்டகிரேஷன் வேல்யூ இன்டகிரேஷன் கால்குலேட் பண்ணணும். அப்படி இன்டகிரேஷன் போடுறப்போ என்ன வரும், இன்டெக்ரல் ஆஃப் டிஐ, இங்கே இன்டெக்ரல் ஆஃப் விஎம் போடுறோம். அப்படி போட்டோம்னா இந்த என்டையர் சர்க்கியூட் ஃபுல்லாகவே ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டு அண்ட் ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறோம் நம்ம. ஸோ இன்டெக்ரல் ஆஃப் டிஐ இஸ் ஈக்குவல் டு ஐ, ஈக்குவேஷனுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன வரும், விஎம் பை எல் வந்து என்னது அப்படின்னா டேக் அவுட் சைட் ஆஃப் த இன்டகிரேஷன் அண்ட் இன்டெக்ரல் ஆஃப் சைன் ஒமேகா டி இன்ட்டு டிடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ விஎம் பை எல் இருக்குது இல்லையா. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஐ இஸ் ஈக்குவல் டு விஎம் பை இந்த எல் இருக்குல்ல, விஎம் பை எல் இருக்குல்ல, இந்த எல்லை வந்து என்ன சொன்ன, இன்டெக்ரல் ஆஃப் சைன் ஒமேகா டியை இன்டெகிரேஷன்னா மைனஸ் காஸ் ஒமேகா டி. சரியா, நல்லா புரிஞ்சுக்கிங்க. இன்டெக்ரலாக ஃபார்முலா இன்டெக்ரலாக சைன் ஒமேகா டி ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா மைனஸ் காஸ் ஒமேகா டி அப்படின்னு சொல்லுவோம்.
சரியா, மைனஸ் காஸ் ஒமேகா டி டிவைட் பை ஒமேகா, மைனஸ் காஸ் ஒமேகா டி டிவைட் பை ஒமேகா. இதை வந்து இன்டகிரேஷன் பண்ணோம்னா ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஒமேகாவை வந்து என்ன பண்ணுங்கள், இதுக்கு இன்டகிரேஷனுக்கு வெளியில் எடுத்துடுறோம். அதுக்கு அடுத்தது மைனஸ் காஸ் ஒமேகா டி இன்டகிரேஷன் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் சி கான்ஸ்டன்ட் ஒன்று போடுவீங்க, அதுதான் இந்த ப்ளஸ் சி கான்ஸ்டன்ட் ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸோ விஎம் டிவைட் பை எல் ஒமேகா எப்படி வந்ததுன்னு தெரியுதா, எல் ஒமேகா இன்ட்டு மைனஸ் காஸ் ஒமேகா டி ப்ளஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் இன் த அபவ் ஈக்குவேஷன் இண்டிபெண்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிறோம். டைம் இண்டிபெண்ட் ஆஃப் டைம்னா டைம் பொறுத்தது இருக்காது, சி வேல்யூ. நெக்ஸ்ட்டு சின்ஸ் திஸ் வோல்டேஜ் இந்த சர்க்யூட் ஹேவ்ஸ் ஒன்லி டைம் டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, அதாவது வோல்டேஜஸ் இந்த சர்க்யூட்டில் வோல்டேஜஸ் என்னது டைம் டிபெண்ட் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். நெக்ஸ்ட்டு we can take independent of part time the current integration the constant is 0 அப்படின்னு சொல்கிறோம். கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதாவது இண்டிபெண்ட் வேல்யூ வந்து என்ன ஆயிடுது, 0 ஆகிடும் கான்ஸ்டன்ட் வேல்யூ. இப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த விஎம் மைனஸ் எல் ஒமேகா இன்ட்டு காஸ் ஒமேகா டி இருக்கு இல்லையா, அதை மட்டும் கால்குலேட் என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். அதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப ஏன்னா அது வந்து டிபெண்டன்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன சொல்கிறோம்னா டிபெண்டன்ட் ஃபேக்டர்னா ஐயை பேஸ் பண்ணி வோல்டேஜ் இருக்குது, ஆல்டர்னேட்டிங் கரண்ட் எவ்வளோ அப்ளை பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி விஎம் ஃபார்ம் ஆகும், வோல்டேஜ் ஃபார்ம் ஆகும். இந்த கிராஃபில் வந்து மேக்ஸிமம் வோல்டேஜ் கரண்ட்டு, மேக்ஸிமம் பீக் வேல்யூ வோல்டேஜ், மேக்ஸிமம் பீக் கரண்ட்டு அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, கிராஃபில் சொல்கிறேன் இல்லையா என்ன மேக்ஸிமம், ஜஸ்ட் வெயிட், கிராஃபில் என்ன சொல்கிறோம், இது வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஐ மேக்ஸிமம் கரண்ட் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அதே இதை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் வோல்டேஜ் இருக்கும். என்ன சொல்ல முடியுது, இப்போ கரண்ட் அதிகமாக இருந்ததுன்னா வோல்டேஜ் அதிகமாக இருக்கும், கரண்ட்டு மினிமமாக இருந்ததுன்னா வோல்டேஜ் மினிமம், கரண்ட்டு 0ல் இருக்கிறப்போ வோல்டேஜ் 0ல் தான் இருக்கும். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி சொல்கிறப்ப என்ன பண்ணுறோம்னா நம்ம என்னது இந்த காஸ் ஒமேகா டி இந்த விஎம் எல் ஒமேகா டிங்கிறது வந்து டிபெண்டன்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கான்ஸ்டன்ட் சிங்கிறது இண்டிபெண்டன்ட் ஃபேக்டர், இது வந்து 0 ஆகிடும். இப்போ இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணுறோம், அதுதான் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுங்கள், we can take the time independent part in the current integration circuit as 0. next another one, இந்த கிராஃப் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிராஃபுக்கு வந்து மைனஸ் காஸ் ஒமேகா டி இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் காஸ் ஒமேகா டி என்ன பண்ணுங்கள், மைனஸ் காஸ் டீட்டஸ் ஈக்குவல் டு இந்த ஒமேகா டியை வந்து என்ன பண்ணுங்கள் டீட்டான்னு வச்சுக்கிங்க, ஒமேகா டியை வந்து என்ன பண்ணிக்கலாம் டீட்டான்னு கன்சிடர் பண்ணுங்கள். அப்போது மைனஸுக்கு மைனஸு காஸ் டீட்டா பண்ணால் சைன் 180 மைனஸ் டீட்டா எழுதலாம், அதாவது சைன் 90 மைனஸ் டீட்டான்னு எழுதலாம் இல்லையா. மேக்ஸில் காஸ் டீட்டா ஈக்குவல் டு சைன் 90 மைனஸ் டீட்டான்னு எழுதுவீங்க. முன்னாடி மைனஸ் காஸ் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் 90 மைனஸ் டீட்டான்னு சொல்கிறோம். 90ங்கிறது என்னதுங்க 180, பையோட வேல்யூ 180/2 90 சரியா. அப்போது மைனஸ் சைன் 90 மைனஸ் டீட்டான்னு போடலாம், எதோட வேல்யூவை மைனஸ் காஸ் டீட்டாவோட வேல்யூவை ஓகேவா. இப்போ வந்து என்ன பண்ணுங்க, அந்த π/2வையும் ஒமேகா டியும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுங்க. இது π/2 பின்னாடியும் ஒமேகா டியை முன்னாடியும் ஃபஸ்ட்டாகவும் ஆல்டர்னேட் பண்ணி எழுதுகிறோம். அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுகிறப்ப என்ன ஆகும், இதெல்லாம் மேக்ஸில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுகிறப்ப முன்னாடி ஒரு மைனஸ் வரும் இல்லையா, இந்த மைனஸும் ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய இந்த மைனஸ் என்ன ஆகிடும் சேர்ந்து இங்கே ப்ளஸ் ஆகிடும் ஓகேவா. அப்போ ப்ளஸ்ஸு சைன் ஒமேகா டி மைனஸ் π/2 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மைனஸ் காஸ் ஒமேகா டி எப்படி எழுதலாம்னா சைன் ஒமேகா டி மைனஸ் π/2 அப்படின்னு சொல்லி இங்கே சிம்பிளிஃபை பண்ணலாம். ரெண்டே ஸ்டெப்பில் சொல்லிட்டாங்க. மைனஸ் காஸ் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் 90 மைனஸ் டீட்டா ஒமேகா டியை வந்து டீட்டான்னு சொல்கிறேன், 180/2 வந்து 90ன்னு சொல்கிறேன், π/2வும் ஒமேகா டியும் என்ன பண்ணுறேன் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுகிறப்போ சைன் ஒமேகா டி மைனஸ் π/2 அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. இப்போ இந்த வேல்யூவை சைன் ஒமேகா டி மைனஸ் π/2 வேல்யூவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இதில் அப்ளை பண்ணுறோம். இதில் இந்த மைனஸ் காஸ் ஒமேகா டி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணுறோம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், என்ன கண்டுபிடிச்சோம், சைன் ஒமேகா டி மைனஸ் π/2 வேல்யூ அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ Vm/ωL, Vm டிவைட் பை ωL அதுதான் இங்கே இருக்குது. எங்கே இருக்குது Vm/ωL மைனஸ் காஸ் ஒமேகா டிக்கு பதிலாக என்னது சைன் ஒமேகா டி மைனஸ் π/2 அப்படின்னு சொல்லிட்டு
இந்த விஎம் பை ஒமேகா எல் இருக்கு இல்லையா, விஎம் பை ஒமேகா எல் அதை வந்து என்ன சொல்கிறோம்னா ஐஎம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி மைனஸ் பை பை டூ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஈக்குவேஷன் 4.41. இப்போ ஐயோட வேல்யூ வந்து என்னது கரண்ட்டு, தட் இஸ் நம்ம இந்த ஈக்குவேஷன் நம்ம கிடைச்ச கரண்ட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி மைனஸ் பை பை டூ அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ் இங்கே என்ன, முதல்ல அப்ளை பண்ண வோல்டேஜ் விஎம் இருக்கு இல்லையா, விஎம்மோட வேல்யூ என்ன, வி இஸ் ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி. அப்போ வோல்டேஜ் வேல்யூ வி இஸ் ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டினா இந்த ஈக்குவேஷன் 4.40வையும் 4.41 ரெண்டையும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பை பை டூ ஆங்கிள் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா கரண்ட்டோட வேல்யூ வந்து லேகிங்கில் இருக்குது, ஒமேகா டி மைனஸ் பை பை டூ அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இந்த டெஃபனிஷன் பாருங்களேன், த வேர் விஎம் பை ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஐஎம், இது வந்து கான்ஸ்டன்ட், தட் இஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ நான் சொல்கிறேன் ஐஎம் சொல்கிறோம். ஐஎம் இஸ் த பீக் வேல்யூ ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இன் த சர்க்யூட் ஃப்ரம் த ஈக்குவேஷன் சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது 4.40 அண்ட் 4.41 எவிடென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், அது என்ன சொல்லுது அப்படின்னா த கரண்ட் லேக்ஸ் பிஹைண்ட் த அப்ளைடு வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அப்ளைடு வோல்டேஜ் வேல்யூ வந்து என்னது, V is equal to Vm sin omega t, equation 4.40 and pi by 2 in the applied voltage by pi by 2 in an inductive circuit அப்படின்னு சொல்கிறோம். For this fact that depicted in the phasor diagram, நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரா பண்ணுறோம், phasor diagram ட்ரா பண்ணுறோம். அப்படி phasor diagram ட்ரா பண்ணுறப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பை பை டூ ஆங்கிள் வந்து பின்னாடி இருக்கிற மாதிரி காமிக்கணும். எது பை பை டூ ஆங்கிள் பின்னாடி இருக்குது அப்படின்னா இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட், இங்கே வோல்டேஜ்னால ஃபார்ம் ஆகக்கூடிய கரண்ட்டோட வேல்யூ வந்து பை பை டூ ஆங்கிள் பேக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அதாவது இங்கே ஈக்குவேஷன் இப்போ சைன் ஒமேகா டி மைனஸ் பை பை டூன்னு இருக்கு இல்லையா, இங்கே வந்து சைன் ஒமேகா டி மட்டும் இருக்கும். விஎம் சீக்வல் என்னது, விஎம் சைன் ஒமேகா டி மட்டும் இருக்கும். இங்கே வந்து ஐஎம் ஈக்குவேஷனில் ஐஎம் சைன் ஒமேகா டி மைனஸ் பை பை டூ அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ ஒமேகா டி மைனஸ் பை பை டூ அப்படிங்கிறப்ப பை பை டூவோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கும், பை பை டூ வேல்யூ எவ்வளவு 90 டிகிரி. அப்போ 90 டிகிரி ஆங்கிளுக்கு முன்னாடியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து சென்டென்ஸாக சொல்கிறப்ப இது மாதிரி சொல்கிறான். என்ன சொல்கிறோம்னா இந்த ஈக்குவேஷன் 4.40 and 4.41 it is evident that the current lags behind the applied voltage pi by 2 and inductive circuit அப்படின்னு சொல்கிறோம். This fact is that the depicted in the phasor diagram in the wave diagram also. அப்போ வேவ் டயக்ராமையும் ஃபேஸர் டயக்ராமையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு ட்ரா பண்ணுறோம். இப்போ எவ்வளோ கரண்ட் லேக்ஸில் இருக்குது, கரண்ட்டு லேக்ஸ் த வோல்டேஜ் பை 90 டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். சரி, அப்போ இந்த கரண்ட்டு வோல்டேஜ் இது 90 டிகிரி அப்படிங்கிறப்ப வந்து என்னது, இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், இங்கே வந்து வேஸ் டயக்ராமும் வேவ் டயக்ராமும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து என்ன சொல்கிறோம் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் பொறுத்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் the peak value of current Im is given by Im is equal to Vm by omega L அப்படின்னு சொல்கிறோம். So let us compare this equation. Im is equal to Vm by R, that is a resistive circuit அப்படின்னு சொல்கிறோம். The quantity of the omega L is plays the same roles as the resistance in the resistive circuit சொல்கிறோம். சரியா? This is the resistance. This is the resistance offered by the inductor, is called inductive reactance, that is omega L அப்படின்னு சொல்கிறோம். It is measured by ohm. XL is equal to omega L. இதில் இது வந்து ஜென்ரலாக அப்படியே இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஒரு 2 மார்க் கொஷனில் கேட்பான். ஐஎம் ஈக்குவல் டு விஎம் பை ஒமேகா எல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து ஐஎம் ஈக்குவல் டு இந்த விஎம் பை ஒமேகா எல் இருக்கு இல்லையா, அந்த ஒமேகா எல்லை வந்து ஆர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஐ ஈக்குவல் டு வி பை ஆர், ஓம்ஸ் லா ஃபார்முலா. இது வந்து ரெசிஸ்டிவ் இன் சர்க்யூட், அது ஓம்ஸ் லா ஃபார்முலாவை இங்கே ஒபே பண்ணுற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். The quantity omega L is represent the same role as the resistance
ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன கேரக்டர் இருக்குதோ அதே கேரக்டர் தான் வந்து என்ன பண்ணுது இந்த இண்டக்டரும் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணோம், டு ரெசிஸ்ட் த சார்ஜ் தட் இஸ் வோல்டேஜ் ட்ராப் ஆகும். இந்த இண்டக்டன்ஸ் ஆல்சோ என்னது வோல்டேஜ் சம் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் ட்ராப் பண்ணது. அது வந்து ரெசிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இண்டக்டர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரெசிஸ்டிவ். ஓகேவா? திஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் இண்டக்டர் அது எந்த லெட்டரில் சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்எல் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் மெஷர்டு ஓம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு an inductor blocks AC but an inductor blocks AC but it allows DC. Why and how அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்குறேன். சரியா? an inductor L is closely found helical coil அப்படின்னு சொல்கிறோம். helical coil என்ன எப்படி இருக்கும், n number of turns of the coil இருக்கும். number of turns of the coil இருக்கும். n number of turns of the coil அப்படின்னா n number of turns of the coil அப்படின்னா என்ன அர்த்தம், the inductor L has closely found helical coil அப்படின்னு சொல்லுவோம். helical coil means helical coil என்னது straight line coil அப்படின்னு சொல்கிறோம். the steady DC current flowing through the L produces uniform magnetic field around the magnetic flux linked with remains constant அப்படின்னு சொல்கிறோம். therefore the no self induction no self induced EMF அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஹெலிக்கல் காயில் பொறுத்த வரைக்கும் என்னது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ளூட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். தேர்ஃபோர் நோ செல்ஃப் இண்டக்ஷன் சொல்கிறோம். சரிங்களா? த இண்டக்டர் பிஹேவ்ஸ் லைக் ரெசிஸ்டராக இங்கே இதாக பண்ணுது. அதாவது ஏசி கரண்ட்டு மட்டும் வந்து என்ன பண்ணோம் இங்கே அலோவ் பண்ணும், டிசி கரண்ட்டை அலோவ் பண்ணாது அப்படின்னு சொல்கிறோம். த டிசி ஃப்ளோஸ் த்ரூ an AC circuit. DC flows through an inductor. The AC flowing through L produces time varying magnetic field அப்படின்னு சொல்கிறோம். ஸோ which induces self-induced EMF. This back EMF according to Lenz law உடைய கான்செப்டை பேஸ் பண்ணுறாங்க. இந்த Lenz law கான்செப்டை பேஸ் பண்ணால் அது அப்போஸ் த எனி சேஞ்சஸ் இன் இந்த கரண்ட்டு AC varies with both magnitude and direction சொல்கிறோம். அப்போஸ் இன் எல் சொல்கிறோம். ஃபார் அன் இந்த ஐடியல் இண்டக்டர் இஸ் 0 இப்படி அன்லைன் பண்ணிக்கிங்க. ஃபார் அன் ஐடியல் இண்டக்டர் இஸ் 0 ஓமிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத அன்லைன் பண்ணிக்க. ஸோ த பேக் EMF இஸ் ஈக்குவல் டு த ஆப்போசிட் டு த அப்ளைடு EMF சொல்கிறோம். தேர்ஃபோர் எல் பிளாக்ஸ் ஏசி அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இங்கே என்னன்னா தமிழில் சொல்லிடுறேன், இங்கிலீஷ்லையும் அதே தான் தமிழ்லையும் அதே தான். டிசி கரண்ட்டை வந்து ஏசியை மட்டும் அலோவ் பண்ணுது, டிசி ஏன் அலோவ் பண்ணல அதான் கொஷின். சரியா? இது ஏசியை வந்து அலோவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன் வந்து டிசி அலோவ் பண்ணணும். இப்போ டிசி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எப்படி இருக்கும், டிசி கரண்ட் எப்படி இருக்குங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த டாபிக் இந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸ்எல் இஸ் வேரிஸ் டைரக்ட்லி ஃப்ரீக்வன்ஸ்லி அப்படின்னு சொல்கிறோம். டைரக்ட்லி ஃப்ரீக்வன்ஸ்லி எக்ஸ்எல் ஈக்குவல் டு ஒமேகா எல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒமேகாவுக்கு பதிலாக 2πf போடுறோம். இப்போ எக்ஸ்எல் ஈக்குவல் டு 2πfL அப்படின்னு சொல்கிறோம். XL is equal to 2πfL அப்படின்னு சொல்கிறோம். வேறு F is the frequency of alternating current for steady current. F is equal to 0 சொல்கிறோம். Therefore XL is equal to 0. The ideal inductor offers no resistance for DC current அப்படின்னு சொல்கிறோம். சரியா? DC கரண்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 0, AC கரண்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும். இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஃப்ரீக்வன்சி இல்லைன்னு அர்த்தம். ஃப்ரீக்வன்சி என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் பர் செகண்ட் இல்லைன்னு அர்த்தம். இதை சார் நீங்கள் இந்த இதில் சொன்னது எனக்கு புரியல சார், இதில் இந்த பேரால் இந்த பாக்ஸ்குள்ளே சொன்னது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி யாராவது ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் சிம்பிளாக புரிஞ்சிக்கிறதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். டிசி கரண்ட் எப்படி இருக்கும்,